உங்கள் பள்ளி மாணவிகளுக்கு முன்னாடி நீங்க ஆடி இருந்தீங்கன்னா கூட ரைட், ஒரு ஆண்டு விழாவில் கண்டெஸ்ட் பண்ணுவோம், டீச்சர்ஸ் டான்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு பொது வழியில தாவேகா மீட்டிங் வந்து டான்ஸ் ஆடுறது எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு பொது வழியில் ஆட உள்ள உங்களுடைய மாணவர்களோட கல்வித்தரம் எப்படி இருக்கு? தான் செய்வது தவறு என்று உணராத ஒரு நிலையில இருக்காங்கிறது என்னோட கருத்து. மாணவர்களோட பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க? இந்த டிஜிட்டல் படிக்கிற அப்ப அப்படிதாங்க அரசு பள்ளி பேரெல்லாம் கெட்டு போச்சு. வேணுக்குண்டே இவங்க பண்ண இல்லாத வேலைகள்ல பள்ளிக்கூடத்து பேர் கெட்டு போச்சு. 4 போலீஸ்காரன் தப்புனால 20,000 போலீஸுக்கு தப்பு சொல்றாங்க. ஒரு டெசிக்னேஷன் கூட மரியாதை கொடுக்கல. சக டீச்சர்ஸ் எப்படி நினைப்பாங்க? நீங்க தான் தலைமை ஆசிரியர், ஹெட் மிஸ்ஸஸ், கிரீனிங் சிக்னேச்சர் போடுற நீங்க, உங்களுக்கு கீழே உள்ளவங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க? ஒரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட வாங்க முடியுமா? நீயே கான்ட்ராக்ட் சரியில்லாதவங்க, நீங்க எப்படி எனக்கு நான் என்னோடத்தையே சரின்னு சொல்ல முடியும்? அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியில் தாவேகாவுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய மகளிர் அணி ஒரு சின்ன பொதுக்கூட்டத்தில் ஒரு அரசு பள்ளி ஆசிரியை, தலைமை ஆசிரியை மேடையில் ஏறி சிவகாசி பாட்டுக்கு குத்தாட்டம் போட்டு ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. எல்லாரும் பார்த்தோம், அந்த வீடியோவும் இருக்குது. அந்த ஆசிரியை தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க, பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா அரசு விதிகளை மீறியதாலும் அரசு ஊழியர் தன்னுடைய விதிக்கு புறம்பாக, அந்த சத்திய பிரமாணத்துக்கு புறம்பாக அவர் செயல்பட்டதுனால, அவங்க ஆக்ட் அதுக்கு புறம்பாக செயல்பட்டதுனால அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சஸ்பெண்ட் தான், ரொம்ப துறை ரீதியான நடவடிக்கை. அப்புறம் ஃபைனலாக தான் டிஸ்மிஸா இல்லை வேலை சேர்த்துக்கிறதாங்கிறது வரும். சம்பளம்லாம் வராது, பாதி சம்பளம் வரும். பிழைப்பூதியம்னு சொல்லுவாங்க, வாழ்வூதியம். 3 மாதம் ஒரு வாட்டி சேர்த்து போடுவாங்க அந்த காசு. அதுதான் நிலைக்கும். வெளியில் இருப்பாங்க. மறுபடியும் ஹைகோர்ட்டில் ரிட்டு போட்டு உள்ளே வரணும். ஜட்ஜஸ் அலோவ் பண்ணால் உள்ளே வருவீங்க, வரமாட்டீங்க, கடைசி வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. இவங்க கேஸில் ரொம்ப நாள் டிலே பண்ணாதீங்க. துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து டெர்மினேட் பண்ணி விட்டுறணுங்கிற. உட்காந்து 10 வருஷம் கழிச்சு மொத்த சம்பளத்தையும் வாங்கிட்டு போகிறதுக்கு அவங்க 10 வருஷம் கழிச்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு வச்சுங்களேன், மறுபடியும் வேலையில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துடும்ல, கிராஜுவேட்டி எல்லாம் ரிட்டர்ன் ரீகம் அதெல்லாம் உடனே முடிங்க. விசாரணை தூக்கி கொண்டு வச்சு பட்டுன்னு விசாரிச்சு வீடியோ ஆதரவை போட்டு டிஸ்மிஸ் பண்ணி விட்டு ஆர்டர் காப்பி தூக்கி கையில் கொடுத்து வட்டி விடுது. அதுதான் கரெக்டும் கூட. இதில் இந்த ஆசிரியை டான்ஸ் ஆடிட்டு அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு தகவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பெரிய தவறான பார்வை, சமூக பார்வையாக பாருங்கள். ஒரு உளவியல் ரீதியான பாதிப்புகளில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த டெம்டேஷன் ஆயிடுறாங்க, அந்த மாதிரி ஆயிடுறாங்க. விஜய் மாநாடு, அது ஒரு ஆர்வம், தான் பொறுப்பு என்ன, நீ உன்னிட்ட படித்த பிள்ளைங்களாம் விளங்குமா? இது வந்து தாவேக்கா உணர்வு எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருக்குமே இருக்குது இந்த பிரச்சனை. கரெக்டாக சொன்னீங்க, எல்லாருக்குமே இருக்கு. இல்லை ஒருத்தர் விஜயலலிதா துறையெல்லாம் விட்டுட்டு வந்து தாவேக்கா கட்சியில் சேருவாரா? அவரோட எஜுகேஷன் என்ன? அருண்ராஜா தான் சொல்கிறேன். அது என்ன லெவலில் நம்ம இருக்கிறோம். இப்போ அண்ணாமலை வந்து அதெல்லாம் விட்டு வந்தாருன்னா அது பெரிய விஷயம். இது அண்ணாமலை லைஃப் டைம் சம்பாதிக்க முடியாத காசெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அவருக்கு பெரிய ஸ்கோப். இன்னைக்கு அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கலாங்கிற லெவலில் எல்லாம் அவர்கிட்ட ஐடியா இருக்குது. அண்ணாமலைகிட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இண்டிவிஜுவலாக அவர் ஒரு ஹீரோயிசத்தை மெயின்டைன் பண்ணிட்டார். பட் நீங்கள் என்ன மெயின்டைன் பண்ணீங்க அருண்ராஜ் சார்? என்ன பதவியில் இருந்தீங்க? எதை விட்டு வந்து நிற்கிறீங்க? அங்கே ஒருத்தர் பார்த்தா ஆர்மிக்காரர் ஒருத்தர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வர்றாராம் தாவேக்காவுக்கு தொண்டாடுறதுக்கு. இது எப்படி? இது எல்லை பாதுகாப்புல அவங்க எவ்வளோ மரியாதையாக வச்சுருக்கோம். நாங்கள்லாம் வர்றதுனாலே வெறுப்படிக்குது. எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அந்த மைண்டு பாருங்க. துபாயில் வந்து ஒருத்தர் அந்த நாட்டு சிட்டிசன் ஆகிட்டாராம். துபாயில் நல்ல வேலை வாய்ப்பில் இருந்துருப்பார் போல இருக்கு, ஏதோ ஊரில் அங்கே இருந்திருக்காரு. அவர் அதையெல்லாம் விட்டுட்டு வர்றாராம் தாவேக்காவுக்கு தொண்டாட்டா. நீ ஏர்போர்ட்லேருந்து டாட்டா காமிக்கிறாரு. ஈரான் பாம்பு தூக்கி தள்ள போட. அது எந்த மனநிலை? இந்த டான்ஸ் ஆடுறாங்களே அந்த மனநிலை தான். ஏங்க ஒரு பொது வெளியில் நீங்களும் நான் டான்ஸ் ஆடுறதே யோசிக்கிறோம். ஆசையெல்லாம் இருக்கு, டங் டங் டங்னு ஆசை இருக்கும். டான்ஸ் ஆடினா நல்லா இருக்கும் தான். ஆட முடியாமல் இல்லை, ஆட தெரியாமல் இல்லை. பட் நமக்கு ஒரு வேண்டாம் அப்படின்ற ஒரு டிகிரிட்டி தான். பட் நம்ம வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது. நான் என்ன யார் கேட்கறது? நான் இண்டிவிஜுவல் ஃப்ரீ பேர்டு. என்னெல்லாம் யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. என் துறை அது மாதிரி துறை. இதே ஒரு யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போலீஸாவோ, ஒரு விஓவோ, ஒரு வாத்தியாராவோ இப்படி இருந்த ஒரு சப் கலெக்டராகவோ இருந்து ஆட முடியுமா? முடியவே முடியாது. இங்கே பல்லாவரத்தில் வந்து ஆயுத பூஜையோட வந்து காவலர்கள் வந்து டான்ஸ் ஆடிட்டாங்க. காவல் நிலையத்துக்குள்ளே காவலர்கள் டான்ஸ் ஆடிட்டாங்க. மஃப்டியில் இருந்தாங்க. அந்த ஆயுத பூஜை கொண்டாட்டம், அந்த பொங்கல் கொண்டாட்டத்தோட சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஆனால் மாறுபட்ட கருத்து இருந்துச்சு. ஆடிய இடம் தவறு, போலீஸ் ஸ்டேஷனுங்கிறது தப்பு. ஆனால் ஆடியது தவறு கிடையாது. அவங்க கிரவுண்டில் போய் ஆடி இருந்திருக்கலாம். ஒரு ஸ்ட்ரெஸ் பாஸ் தானே அது. ஏன்னா 2 பெண் காவலர்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடற்கரையில் டிக்டாக் பண்ணாங்க. அது வந்து நியூஸ் எல்லாம் வந்துச்சு. மன அழுத்தத்தை குறைப்பதற்காக இருந்தாங்கன்னு சொல்லி வெகுவாக பாராட்டி வீடியோ போட்டிருந்தாங்க. மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு. அதனால எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து உண்டுன்னு சொல்கிறேன். ஏங்க இந்த இடத்துல ஒயின்ஷா போச்சுட்டு குடிச்சால பெனால்ட்டி போடுறீங்க, அதுவே எனக்கு மாறுபட்ட கருத்து தான். குடிச்ச வேணா பைக்கை தள்ளதிட்டா போகிறது வீட்டுக்கு.
கஞ்சா கருக்கு போய் ஒண்ணு குடிக்க கூடாது, அந்த இடத்துல குடிக்கிற இடம் வைக்க கூடாது. குடிக்கிற இடம் வச்சா 500 பைக் கிடக்கு, 500 பைக்குமா மடக்கி சார்ஜ் போடுறீங்க. எவ்வளவு சிக்கனம் அன்னைக்கு அவங்க சத்ராசிரமத்துல வந்து மாட்டின மாதிரி மாட்டுறான், அவனுக்கு பெனால்ட்டி போடுறான். அதுவே எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குன்னு சொல்றேன். ஒண்ணு குடிக்கிற இடம் வைக்காதீங்க, இல்ல பெனால்ட்டி போடாதீங்க. 2 டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இருக்கு, கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு. என்ன கஞ்சா கருப்பு சொன்னா குடிக்கிறவங்க மட்டும் சொல்லிட்டு நைட்டு தனியா பஸ் விட்டுறாங்க. பஸ் விட்டுருங்க, அதுவும் கரெக்டு தான். அது மாதிரி ஸ்ட்ரெஸ் பாஸ்க்கு ஆடினது வந்து இடம் தப்பு, போலீஸ் ஸ்டேஷன். ஆனால் இது உங்கள் பள்ளி மாணவிகளுக்கு முன்னாடி நீங்க ஆடி இருந்தீங்கன்னா கூட ரைட். ஒரு ஆண்டு விழாவில் கண்டெஸ்ட் பண்ணுவோம், டீச்சர்ஸ் டான்ஸ் சொல்லி கொடுப்பாங்க, தெரியும் தானே? பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு மேக்கப்லாம் பண்ணி ஆட சொல்லி கொடுப்பாங்க, நம்ம பார்த்துருக்கோம். இல்லை ஸ்ட்ரெஸ் பாஸ்க்காக கூட ஆடலாம். இப்போ கூட ஒரு டீச்சர் ஒரு நவீன முறையில் பாடம் நடத்துறாங்க. ஒரு கேள்வி வந்து அப்படி கேட்குறாங்க, இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன். கரெக்டாக சொல்கிற கோழிக்கு ஒரு 5 ஸ்டார் சாக்லேட்டுங்கிறாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் தானே, ஒரு முன்னெடுப்பு தானே. எப்படி சொல்றதுன்னா, நான் வந்து வாத்தியார் புள்ள தான், வாத்தியார் பேர வாத்தியார் புள்ள. எங்க அப்பா பயங்கரமா ரோல் மாடலா சில வேலையெல்லாம் பண்ணுவாரு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயங்கரமா கிளவரா இருப்பாரு எங்க அப்பா. எப்படின்னா அவர் வந்து உட்காந்துருவாரு மாணவர்களோட, மாணவன்கிட்ட சாக் பீஸை கொடுத்து பாடம் நடத்த சொல்லுவார். இந்த இருக்குல்ல இந்த லெசனு, இதை புத்தகத்தை படிச்சு பாடம் நடத்து, ஒன்னாதான் நடத்து அப்படிம்பாரு. சுழற்சி முறையில எல்லாம் போட்டி போட்டுட்டு ஓடியாருவாங்க நடத்துறதுக்கு. அப்பதான் அந்த பாடம் அவனுக்கு கற்பிக்கப்பட்டதும் பாரு அவர். ஆனா மத்த வாத்தியார்ட்ட எதிர்ப்பாயிடுவார் அவர், இங்கே அப்படி பாடம் நடத்துற அப்படின்னு. உங்களுக்கு எப்படா மூட எப்படா இருக்கு, படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கா, எப்படா இருக்கு மைண்டு? இல்லை சார் வெள்ளிக்கிழமை சார் வீட்டுக்கு போகணுமா சார், சரி ரைட்டு ஃப்ரீயாக ஆளுக்கு என்ன திறமை இருக்கு, பாடுறோம் பாடு கேட்குறேன் அப்படின்றவர். ஒரே வார்த்தை பிடிச்சி விட்டுருவார். பாடுறோம் பாடு ஆடுறோம் ஆடு கேட்போம், என்னதான் திறமை இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவார். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதுதான் எக்ஸாம்பிள் டீச்சர். ஒரு நல்ல ஆசிரியங்கிறவங்க அப்படிதான் இருக்கணும், அவங்க போக்கிலே இருக்கணும், சொன்னா கேட்கணும். அதை எடுத்துட்டு பொது வழியில தாவேகா மீட்டிங் வந்து டான்ஸ் ஆடுறது எப்படி ஏத்துக்க முடியும்? அது சினிமா பாட்டுக்கு வந்தே மாதரம் அந்த பாட்டுக்கா நீங்க டான்ஸ் ஆடுனீங்க, அது கூட ஏஆர் வந்து ஒரு காப்பிரைட்டுக்கு ஏன் டியூன்றாது அப்படின்னு கேட்கறது இல்ல, விஜயஞானி தான் கேட்பாரு போல இருக்கு. ஸோ ஒரு பொது வழியில் ஆடவுள்ள உங்களுடைய மாணவர்களோட கல்வித்தரம் எப்படி இருக்கும்? நான் ரொம்ப நாள் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கேன், இந்த இடத்துலயும் நான் பேசுறேன். ஜெயசரதி ஃபேமிலின்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில் ஒரு குடும்பம் இல்லை, அதெல்லாம் அது ஒரு மாதிரி குடும்பம் தான், ஆனா குடும்பம் இல்லை, கோளாறான குடும்பம். அவங்க டிக்டாக் பண்ணுவாங்க, ஃபேமிலிக்குள்ளே சண்டை போடுவாங்க, பொண்ணும் பிள்ளையும் அடிச்சுக்குவாங்க, அடுத்து ஆயிலும் மூலம் அடிச்சுக்குவாங்க, அப்படி மாறி மாறி. ஒரு வாரம் இவங்க 2 பேரும் சண்டை, ஒரு வாரம் அவங்க 2 பேர் சண்டை. சரி நீங்க கேட்கலாம், சார் இது தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு. ரைட், தனிப்பட்ட பிரச்சனை தான். ஆனா நீங்க எப்படி அடுத்த போய் நல்ல மைண்ட் செட்டோட பிள்ளைக்கு பாடம் நடத்துவீங்க? ஒரு டீச்சருங்கிறவங்க நல்ல மனநிலையோட இருக்கணும். நீங்களே ஒரு ஹைப்போதெட்டிக்கலா இலூஷனா வாழ்ந்துக்கிட்டு நீங்க எப்படி இன்னொருத்தவங்க போய் டீச் பண்ண முடியும்? டீச் பண்றதுனால டீச்சர், ஹெட் மாஸ்டர், மாஸ்டருக்கெல்லாம் மாஸ்டர், ஹெட் மாஸ்டர். அதே இவர் அடிச்ச கூட தானே மாஸ்டர் எல்லாம் இருக்கியா அவங்கள்ட்ட. அது கூட வந்து பயங்கரமான குத்தாட்டத்தை போடுது. அப்ப தான் செய்வது தவறு என்று உணராத ஒரு நிலையில் இருக்காங்கிறது தான் என்னோட கருத்து. நம்ம ஆசிரியம் பண்றோம், மாணவர்கள் இருப்பாங்க, அந்த மாணவர்களோட பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க? இந்த டிஜிட்டலை படிக்கிற அப்ப அப்படிதாங்க அரசு பள்ளி பேரெல்லாம் கெட்டு போச்சு. வேணுக்குண்டே இவங்க பண்ண இல்லாத வேலைகள்ல பள்ளிக்கூடத்து பேர் கெட்டு போச்சு. 4 போலீஸ்காரன் தப்புனால 20,000 போலீஸையும் தப்பு சொல்றாங்க. ஒரு சோறு பதங்கிறது தவறான பதத்தை எடுத்துல காமிக்கிறீங்க. வேவாத அரிசியை காட்டி வேவாதுங்கிறீங்க. இல்ல குழஞ்சு போன அரிசியை கட்டி மொத்தமா குழஞ்சு போச்சுன்னு ஒரு அரிசியை காமிச்சு நான் எப்படி ஒத்துக்கிறது? ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பழம் அந்த காலத்து பழமொழிங்க. மொத்த சோறையும் பாருங்க, கடைசியோட ஒரு சோறு வேகாம கிடக்கு. தாவேக்கா மாரி எல்லாம் அப்படிதான் சார் இருக்காங்க, எல்லாம் வேக்காடுதான். யாரு ஒருத்தர் சொல்ல முடியும், தலைவரே அப்படிதான் இருக்காரு. இல்ல அந்த டீச்சர் வந்து தன்னோட ஒரு டெசிக்னேஷன் கூட மரியாதை கொடுக்கல. சக டீச்சர்ஸ் எப்படி நினைப்பாங்க? உனக்கு நீங்க தான் தலைமை ஆசிரியர், ஹெட் மிஸ்ஸஸ் கிரீனிங் சிக்னேச்சர் போடுற நீங்க, உங்களுக்கு கீழே உள்ளவங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க? ஒரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட வாங்க முடியுமா? நீயே கான்ட்ராக்ட் சரியில்லாதவங்க, நடத்த கட்டவங்க, நீங்க எப்படி எனக்கு நான் என்ன நடத்திய சரின்னு சொல்ல முடியும்? ஒரு டூர் போறோம் குழந்தைங்களோட டான்ஸ் ஆடுறோம்னா அது இயற்கைங்க. அது வந்து அந்த குழந்தைகளை ஈக்குவலைசம் பண்றது. நானும் டூர் வந்திருக்கோம், மகிழ்ச்சியா இருக்க வந்திருக்கோம், நீ டீச்சர் எல்லாம் பயப்படாத, என்வரான்மெண்டல ஃப்ரீ பண்ணி ஜாலியா பிள்ளைங்களோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கணும். நான் நிறைய பார்த்துருக்கேன். நம்மவர்னு ஒரு படம், கமலஹாசன் படம் நம்மவர், அதுல ப்ரொஃபஸரா வருவார் கமல். இவரை கரண் மன்னிப்பு கேட்க வச்சிருவாரு. அப்போ வந்து கமல் சொல்லுவாரு, உன்னை திருத்த முடியாம
உன்னை இப்படி வளர்ந்ததுக்கு நான் அதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறேன், இப்படி வச்சு மன்னிப்பு கேட்கணும் அப்படிம்பாரு. கரண் ஸ்டூடெண்ட் கதவு கண்ணாடியில் மோதிக்குவாருக்கா, அவர் கரனே மோதிக்கிட்டு மன்னிப்பு கேட்க வைப்பார். கமல் மன்னிச்சுக்கன்னு சொல்லுவார். என்ன இப்படி மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னு சொல்லி, என்னை மன்னிப்பு கேட்க வச்சதுல என்னை விட அவனுக்கு தான் கேவலம். நான் அவனை நல்ல மாணவனை ஆக்க முடியாமல் போகிறது வருத்தப்படுறேன். ஆனால் நான் ஆக்க வந்துட்டு போவார் அவர். சூப்பராக இருக்கும் அந்த படம். கேன்சர் இருக்கும் அவருக்கு. கௌதமி எல்லாம் இருப்பாங்க அந்த படத்தில். பூங்குயில் பாடிவா எந்த சந்தோஷம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், பேனாவில் வச்சு வாசிக்கிற மாதிரி. அதுதான் ஒரு நல்ல டீச்சர். சமுத்திரகனியோட படம் இருக்குல்ல, சாட்டை, அப்பா, இதெல்லாம் ஒரு நல்ல படங்க, அருமையான படம். இதுதான் சமுதாயத்துக்குள்ள போய் நிற்கணும். நீ வாத்தியாரை தப்பா வச்சு படமே எடுக்க மாட்டாங்க தெரியுமா? ரொம்ப ரேர். ஒரு போர்ஷன் வேணா இருக்கும், சாட்டையில கூட அந்த போர்ஷன் இருக்கும். ஆனால் ஃபுல் படம் வந்து சமுத்திரகனியோட படமாவே பிளே ஆகும். ஏன்னா தப்பா ஆயிடக்கூடாது, ஸ்கூலிங்ஸ் வீணா போயிடும். எத்தனையோ ஆண்டுகளுக்கு கூட இப்பதான் நமக்கு கல்வி கிடைச்சிருக்கு. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சில பேர் கேட்பாங்க, ஔவையாரை படிக்க வச்சது யாரா அப்படின்னு கேட்பாங்க. இடையில வந்து மௌரிய படையெடுப்பு, முகலாய படையெடுப்பு, ஆரிய படையெடுப்புலாம் நம்மள்ட்ட இருந்திருக்கு, கிரேக்க படையெடுப்பு நம்மள்ட்ட இருந்திருக்கு. அதுல நிறைய நம்ம டெமாலிஷ் ஆயிட்டோம். இடையில ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் தொங்கிட்டுன்னு சொல்ல வர்றேன். இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் நடந்தது இல்லை. ஒரு 1000 வருஷம் தள்ளிடுங்க, ஒரு நூற்றாண்டு. அதுல இடையில எல்லாமே லேக் ஆயிட்டோம், நம்ம பின்னோக்கி போயிட்டோம். திருக்குறள் இருந்தது உண்மைதான், தொல்காப்பியம் இருந்தது உண்மைதான். அதெல்லாம் யாரும் படிக்க வைக்கிறதா? ஔவையார் யாரும் படிக்க வைக்கிறதா? திருவள்ளுவர் யாரும் படிக்க வைக்கிறதா? கம்பனை யாரும் படிக்க வைக்கிறதா? ஷெல்லி யாரும் படிக்க வைக்கிறதா? ஆனால் இடையில நம்ம தங்கிட்டோம்னு சொல்ல வர்றேன். இப்ப மறுபடியும் பெண்ணிய விடுதலை, ஜாதிய மறுப்பு, முற்போக்குத்தனம் பேசி அந்த இடத்துக்கு வந்திருக்கும், அவ்வளவுதான். அது ஒரு காலத்தோட தேவை, அவ்வளவுதான். ஒரு நூற்றாண்டு தேவை அது. சொல்றேன், கல்வியே இப்பதான் வந்திருக்கு. இந்த பேனா வந்து நேரா வந்து பாக்கெட்ல உட்காந்துருச்சா? பல பேர் படிக்காத பல பேர் எனக்காக போட்ட கையெழுத்து தான் இன்னைக்கு எனக்கு பேனா வந்திருக்கு. எனக்கு மீன்ஸ் என் ஜெனரேஷன். எங்க அப்பாவுக்கு இருக்கலாம், எங்க தாத்தாவுக்கு இருக்கலாம். தாத்தாவோட அப்பா, எத்தனை பேரோட தாத்தா இங்க படிச்சவங்க இருக்கீங்க? சின்ன உதாரணம் கேட்கிறேன். இல்ல எத்தனை பேரோட ஆத்தாக்கள் கையெழுத்து போட தெரிஞ்சவங்களா இருக்காங்க? கை நாட்டை விட்டுட்டு கையெழுத்து போட தெரிஞ்ச எத்தனை பேர் இருக்காங்க? அப்ப எஜுகேஷன் எவ்வளவு கம்மியா லேட்டா வந்திருக்கு நமக்கு. அப்ப நீங்க மேல எஜுகேஷனை குதாகரி பண்ணுவோம்னா எப்படி? அது ஒவ்வொரு கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் எல்லாம் எஜுகேஷனுக்கு காசு அழிச்சது மாதிரி யாரும் அழிக்கல. காலை சிற்றுண்டி திட்டம் அருமையான ஸ்கீம். ஏன்னா பிரேயர்ல நிக்கல மயக்க மாட்டோம் விழுவோம், பசி, சைக்கிள் பிடிச்சிட்டு ஓடியாடுறது, வேர்வை, வெயில். காலை உப்புமா சாப்பிடு, பொங்கல் சாப்பிடு, வடை சாப்பிடு, இட்லி சாப்பிடு, ஜாலியா போ. மத்தியானம் சாப்பிடுவேன். அது இடையில ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, புத்தகம் இல்லாத கல்வி ஒன்று வந்து தெரியுமா? ஆமா, புக்கு சும்மா வந்தா போதும், நீ ஸ்கூலுக்கு பாடம் நடத்துவாங்க. இப்ப அது 5வது வரைக்கும் நடைமுறையில் இருக்கதானே செய்யுது. ஸ்லேட்டு மட்டும் இருந்தா போதும், ஆனா அவனை எழுதுவோம். ரெட்டவரி நோட்டெல்லாம் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? புத்தகம் இல்லாத கல்வி. அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க அந்த ஆடுன அந்த தலைமை ஆசிரியையே முதல் தலைமுறை 2ஆம் தலைமுறை பட்டாதாரியா தான் இருப்பாங்க. கண்டிப்பா. ஆனா அந்த ஒரு இது இல்லாம ஸ்டேஜ் ஏறி ஆடிருக்காங்க. நம்ம செய்யறது தப்புன்னு கூட தெரியலன்னா அப்ப அது தாவேக்கா அவ்வளவு ஆபத்தான கட்சிங்கிறது உணருங்க. நான் ஒண்ணு சொல்றேன், கம்பேரிட்டிவ் பிஜேபியோட ஆபத்தானவர் தாவேக்கா. பிஜேபி கூட போட்டு தொலைச்சிட்டு போ. ஏன்னா அவன்கிட்ட ஒரு நேரேஷன் இருக்கு. இந்த நாடு இந்து நாடு, சனாதனம் கொள்கையை நான் கொண்டு வரணும் அப்படின்றது அவங்க நேரேஷன். நான் தப்பு, அது ஒரு பிலாசபி. அது அவங்களோட பிலாசபி. அது அதாவது நீங்கள் பெரிய பெரிய மாற்றங்களை சௌரியமாக அசால்ட்டா மாறணும்னு நினைச்சா RSS காரங்களால் மட்டும்தான் முடியும். RSS ஓட தேசிய தலைவர் பேர் தெரியுமா உங்களுக்கு? மாநில தலைவர் பேர் தெரியுமா? தெரியாது. ஆனால் அண்ணாமலை ஒரு மாநில தலைவராக முடியும். 3 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா தலைவரா வருவாங்க. அது அந்த பிஜேபியில மட்டும்தான் நிகழும் அந்த அதிசயம். காரணம் அந்த RSS சித்தாந்தம். ராஷ்டிரிய சேவக் சங் இருக்காங்களா, அவங்களுக்கு நமக்கு சங்கி கூட்டத்தில் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, வாக்கியா தகராறு. ஆனால் நான் ஒருத்தவங்க உயர்த்தி பேசுறதுக்கு ஒரு விஷயம்னா அதை விட நீங்க மோசமானவங்க. உங்கள்கிட்ட என்ன நேரேஷன் இருக்கு? அது ஒரு பிலாசபி. அது தத்துவார்த்தம் ஆளுக்கு ஆள் மாறுபடுங்க. நான் பேசுறது திராவிட சிந்தனை பேசுறேன்னா உங்க சிந்தனை வந்து வேற மாதிரி இருக்கும். இன்னொருத்தர் தமிழ் தேசியம் பேசுறவருக்கு 2 சிந்தனை முரண்பாடா இருக்கும். RSS காரங்களுக்கு என்னைய பார்த்தா முரண்பாடா இருக்கும். பைத்தியக்கார மாதிரி பேசுறாங்க எல்லாம், நம்ம நாடு இந்து நாடு தானே அவங்க கேள்வி கேட்பாங்க அவங்க பார்வையில். ஆனா தாவேக்காக யார் பார்த்தாலும் முரண்பாடா இருக்கு. RSS காரவங்க இவங்களை கிட்டவே சேர்க்க மாட்டாங்க. RSS கூட்டம் நடக்கும், யாரும் தள்ளி முள்ளிக்கிட்டு வந்து போட்டோ எடுக்க மாட்டாங்க. ஒரு சிகரெட் பிடிச்சி ஒரு புகை வராது அந்த கூட்டத்துக்குள்ள. இது நான் சொல்லல, அண்ணன் தொல் திருமாவளவன் சொன்னது. ஆனா யாருக்குமே ஆகாத ஆளு குரூப் நீங்க. இதே திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், பிஜேபியில எல்லாம் ரொம்ப பார்ப்பாங்க இதை.
யாராவது ஒரு அரசு வேலையில் உள்ளவங்க மேடை ஏறி ஆடிடுவாங்களா? இல்லை ஆட அந்த கட்சி அனுமதிக்குமா? ஏம்மா நீ டீச்சர் தானே, ஏறம்மா மேடை அடிக்காத முதல்ல, போட்டா கிட்ட வந்து வேலை போயிட்டு போகுது, கீழே போக்கார் அப்படி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அவங்க மேனுவலாக தானே சொல்லுது. நீங்கள இயக்கத்தையோ அரசியலையோ சார்ந்து இருக்கலாம், வாக்களிக்கலாம், அதுக்கு அனுமதி உண்டு. ஆனால் அவர்களுக்கான பிரச்சார பீரங்கியா நீங்க மாறக்கூடாது. கவர்மெண்டுடைய சிஸ்டம் அது. நான் வக்கீல் பேசுறேன்ல, அது ஒரு அரசு வக்கீல் ஒரு கட்சி சார்ந்து பேச முடியாது. சிஸ்டம் ஃபேவர் டு ஒன்லி ஃபார் கவர்மெண்ட், நாட் ஏ பார்ட்டி. நான் எந்த பார்ட்டிக்கு சப்போர்ட்டா பேசலாம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.